The Lord will protect you from all sickness. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். தேவஜனமே, இந்த அக்டோபர் மாதத்தில் கடவுள் நமக்கு தரும் வாக்கு தத்துவம் இது. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். மனிதன் எதை இழந்தாலும் இன்றாவது அதை பெற்றுக்கொள்வோம்னு தொடர்ந்து போராடுவதுண்டு. ஆனால் சரீரத்தில் ஒரு வியாதி வந்து படுக்கையில் விழுந்தா அவன் துவண்டு போவான். தன் வாழ்க்கையை முடிந்து விட்டது போல கலங்கி நிற்பான். வியாதி கொடுமையானது. பல சமயங்களில் அது ஆயுள் சக்கரத்தை கொளுத்துவிடும். இந்த நாட்களில் எத்தனையோ மனிதர்கள் வீடுகளிலும் ஆஸ்பத்திரிகளிலும் வருடக்கணக்கில் நோய்வாய்ப்பட்டு வேதனையில் வாடுவதை சர்வசாதாரணமாக காண முடிகிறது. தேவஜனமே, இந்த அக்டோபர் மாதத்தில் இயேசு உங்களோடு பேசுகிறார். சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன் என்று. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யாத்ராகமம் 23:25 சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். யாரை நீ சேவிப்பாய்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு யோசுவா உறுதியாக சொல்வதை யோசுவா 24:15 பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த மெய்யான கடவுள் நமக்கொண்டு ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு எரேமியா 33:3 கர்த்தர் வாக்குறுதி இருக்கிறார். வாக்குமாறா மெய்யான கடவுள் அவர். அவர் தன்னுடைய வாக்கில் உறுதியாக இருக்கிறார். தேவஜனமே, கர்த்தரை தேடும் விஷயத்தில் நீ எப்படி இருக்கிறாய்? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்கிறார் இயேசு. அதிகாலையில் இயேசுவை தேடும் அனுபவம் உண்டா? சரி, ஒரு நாளின் எந்த நேரத்திலாவது இயேசுவை நாடி தேடினது உண்டா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஏசாயா 55:6 சொல்லப்பட்டுள்ளது. நமது கைகளில் சத்திய வேதாகமம் கொடுக்கப்பட்டுள்ளது. வேதாகமத்தின் வழியாகவே கடவுளை தேடுவோம். அவர் பேசும் தெய்வம். அவர் மனுஷனாக உருவெடுத்து மனுக்குலத்தின் பாவங்களை சிலுவை பாடுகளின் வழியாக சுமந்து தீர்த்தவர். கடவுளின் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படியும் போது அவர் நமக்கு கிருபையாக கொடுத்துள்ள வாக்கு தத்தங்கள் நம் வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். The Lord will protect you from all sickness. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உபாகமம் 7:15. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் மெய்யான வாக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆமேன்.